சிம்பிளாவும் இல்லாம, பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கிராண்ட் லுக் போது செம்மையா இருக்கே! அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருக்கும்ல. என்னடா தனித்தனியா இருக்கு? ஒரு சமக்கி ஒர்க் தான் வந்து வச்சிருக்காங்க. இத சுத்தி. இந்த இந்த இடத்துலலாம் வந்து வச்சிருக்காங்க. இது பேர் வந்து கோதுமை பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஃபுல்லாவே நமக்கு வந்து பிங்க், கோல்டன் கலர்லாம் மிக்ஸ் பண்ணின மாரியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து நெனச்சிராதீங்க. இதுலயுமே நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வச்சிருக்காங்க. அந்த சென்டர்ல பொறுத்தவரைக்கும். இதெல்லாம் வந்து சுகர் பீட்ஸ். இது வந்து பெர்ல் ஒர்க். இதெல்லாம் வந்து நார்மலா இப்போ நெறைய பேர் வந்து இந்த மாரி ப்ரவுன் கலர் சாரி வந்து ட்ரெண்டிங்கா போகுதுன்னு வாங்குனீங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்டைல் வித் சனா. இன்றைக்கி நம்ம ரொம்பவே கலக்கலான ஆரி ப்ளவுஸ் மெட்டீரியல்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரம் மீஷோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிட்டுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம வந்து ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஆரியும் பார்க்க போகிறோம், நார்மல் எம்ப்ராய்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியுமே வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கே கொஞ்சம் மங்களகரமாக ரெட் கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தெய்வீகமான கலர் ஆக்சுவலாக ரெட்டு. இது வந்து ஒரு டீசெண்டான டிசைன் சொல்லலாம். ரொம்ப ஹெவியாகவும் இல்லாமல், ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல், பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிராண்ட் லுக் இருந்தாலும் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்குது. வெளியிலேருந்து தூரத்துலேருந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது பார்த்தோன்னா ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும் எங்கள் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா. ஆனால் நமக்கு வந்து ரொம்ப நீட்டாகவும் இருக்கும், நம்மளை ரொம்ப குண்டாகவும் காமிக்காது. ஏன்னா இதோட ஒர்க்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். பட் ஃபுல்லி கவர்டு. குட்டியாக அங்கங்கே பூ வந்து வச்சுருக்காங்க. நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த பூ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷின் எம்ப்ராய்டரி. ஸ்டோன்ஸ் இருக்கிறதெல்லாம் வந்து நார்மல் ஸ்டோன்ஸ் தான். தெரிகிறதா? ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்ல ரெட் கலரு. இது வந்து நம்ம க்ரீன் கலர் சாரீ, ரெட் கலர் சாரீ எல்லாத்துக்குமே வந்து வியர் பண்ணிக்கலாம். க்ரீனுக்கு வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து நம்ம ஸ்லீவ் பார்த்தோம். இப்போது நம்ம பேக் பார்த்துடலாமா? டன்டடாய். பார்த்தீங்களா? பேக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப கிராண்டாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம ஆக்சுவலாக ஸ்டிச் பண்ணோன்னா. ஸோ மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 1 மீட்டர் இருக்கும். நல்லா தாராளமாக தான் இருக்குது மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். பேக்லேயுமே வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து அப்படியே ஒரு யூ ஷேப் மாதிரி கொடுத்து இங்கேயுமே வந்து நமக்கு அந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் வச்சு நடுவில் வந்து ஸ்டோன்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸ்டோன்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்லா ஒரு கோல்டன் கலரில் வச்சுருக்கிறதுனால ஒயிட் இருந்தால் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ கோல்டன் கலர் இருக்கிறதுனால இந்த ஒர்க்கும் நமக்கு கோல்டன் கலரில் இருக்குது, ஸ்டோனும் கோல்டன் கலரில் இருக்குது. இது வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும், நீட்டாக கான்ட்ராஸ்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு எனக்கு சேம் கலரில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸ். ஸோ ஃப்ரண்ட் போர்ஷன் பார்த்துடலாமா? ஃப்ரண்ட்லேயுமே நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து ரொம்ப அழகாக வந்துருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 இன்ச் வரைக்கும் இருக்கா? ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா டவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஷேப் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, எனக்கு வந்து இப்போ மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வேணும், கீழே ரொம்ப இறங்கி இருக்க மாதிரி இருந்தால் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்குலாம் வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று, நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஹைட் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் மேலே இருக்க ஷோல்டர்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஸ்டிச்சிங் வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. உங்களுக்கு வேணான்னா நீங்கள் 1 இன்ச் வந்து கட் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த இடம் கட் பண்ணிவிடுவாங்க ஸ்டிச்சிங் அப்போது. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பிளாங்காக இருக்கிறனால நீங்கள் வந்து நெட்டு வந்து வாங்கி சேம் கலர்லையோ இல்லை கோல்டன் கலர்லையோ வாங்கி இங்கே நெட்டு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இதில் மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் எடுத்து இங்கே சென்டரில் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஓப்பன் ஸ்பேஸாக வந்து இருக்காது. ஸோ இந்த 2 ஆப்ஷன் இருக்குது. ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆக்சுவலாக இது பெருசெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு அந்த கேப் இருந்தால் தான் அந்த லுக் வந்து நல்லாயிருக்கும். ரொம்ப க்ளோஸ்டாக போட்டாலும் ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏஜ்டு ஃபீல் வேறு நமக்கு தரும். ஸோ யங்ஸ்டர்ஸ் மோஸ்ட்டாக நீங்கள் இதில் இருக்க சைஸே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நைஸில் நம்ம 2வது ப்ளவுஸ் போடலாம். டன்டடாய். ஏன் இந்த டன்டடாய்ன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி நான் ஓப்பன் பண்ணும்போது செம்மையாக இருக்கே அப்படின்னு ஒரு ஃபீல் வந்து இருக்கும்ல, அது வந்து எனக்கு இதில் வந்து கிடச்சிச்சு. ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்டா நமக்கு எப்படி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ அது வந்து இதை பார்க்கும்போதே எனக்கு வந்து கிடச்சிச்சு. அப்போனா பார்த்துக்கோங்க. நேர்லேயும் சொல்கிறேன், அவ்வளோ நீட் ஒர்க்காக இருக்குது. ரொம்ப கொச்சலாம் இல்லாமல், ரொம்ப ஒரு மாதிரி இல்லாமல் செம்மையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ளவுஸ் வந்து பிரைட்ஸே வந்து வியர் பண்ணலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பிரைட்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ராவாக 10,000 15,000 அந்த மாதிரிலாம் செலவு பண்ண வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ப்ளவுஸை வந்து வாங்கி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000லேருந்து 1500க்குள்ளே வந்து உங்களுக்கு ப்ரைடல் ப்ளவுஸே வந்து ரெடி ஆகிடும். இதை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், இது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் தான். இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேர்ல்ஸ் இருக்கும் சென்டரில் வந்து பேர்ல்ஸ், அந்த முத்து சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து வச்சுருக்காங்க. இதை சுற்றி இருக்கிறது எல்லாமே வந்து ஆரி ஒர்க் தான். நிறைய பேர் வந்து ரொம்ப ஹெவியாக போட மாட்டோம், நான் 1 or 2 டைம்ஸ் தான் போடுவேன். அதுக்கு எதுக்கு நான் 5000 10,000 ப்ளவுஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்டான ஆப்ஷன்.
உங்களுக்கு கிராண்டாகவும் இருக்குது. நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போனீங்கன்னா செம்மையாக இருக்குது, எங்கே வாங்குனீங்க, எங்கே ஸ்டிச் பண்ணீங்கன்னு கேட்குற அளவுக்கு. அதே மாதிரி ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஸ்லீவ் போர்ஷன். இது வந்து பேக் நெக். ஸோ பேக் நெக்கும் நமக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ஸ்லீவில் என்ன மாதிரி இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்களோ அதே மாதிரி தான். நான் திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாமே ஸ்டோன்ஸ் தான் ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. நான் உங்களுக்கு பேக்கில் வேணாலும் காமிக்கிறேன். அந்த பேர்ல்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா சென்டரில், இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க்கு. மற்றபடி எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்கு தான். ஸ்டோன்ஸ் தான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஷோல்டர் பார்த்துடலாமா? இது இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்ட் ஷோல்டர் எனக்கு தெரிஞ்சு ஒரு சென்டிமீட்டர் வந்து இருக்கும். இதுவுமே நான் உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இங்கே வந்து நமக்கு கோல்டன் பீட்ஸ் இருக்கும், சென்டரில் வந்து பேர்ல் இருக்கும், திருப்பி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பீட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து 3 லைன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கு. இங்கே மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து செயின் ஒர்க் மாதிரி ஃபுல்லாக இருக்கா, இதெல்லாம் வந்து ஆரி ஒர்க்கு. இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டோன் ஒர்க்கு. ஸ்டோன்னா நீங்கள் சம்கின்னு நம்ம சொல்லுவோம்ல, நான் உங்களுக்கு இப்படி காமிச்சாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும் என்ன மாதிரி ஒர்க்குன்ட்டு. ஓகே, இது வந்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது வந்து வாங்கலாம். செம்ம சூப்பராக இருக்குது ஒர்க் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பிங்க் கலரில் மிஷின் எம்ப்ராய்டிங் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான். என்னடா தனித்தனியாக இருக்குது? ஓ சூப்பர். அவங்களே வந்து கட் பண்ணியே கொடுத்துருக்கானுங்க. இது வந்து நமக்கு பேக்கும் ஸ்லீவும் இருக்குது. இதில் வந்து ஸ்லீவும் ஃப்ரண்ட்டும் இருக்கும். ஆனால் இதுதான் இப்போ ஃபஸ்ட் டைமு இந்த மாதிரி நான் தனித்தனியாக பார்க்குறது. ஏன்னா ஒரே இதுவாக தான் கொடுப்பாங்க கிளாத்தில். இது வந்து நமக்கு அவங்க கட் பண்ணியே கொடுத்து வச்சுருக்கான். இது பாதி அது பாதி கண்ணுன்ற மாதிரி செம்ம மல்டி கலரில் இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி நம்ம மிஷின் எம்ப்ராய்டிங் வந்து வாங்குறதுல வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டிங் போட்ட ஒர்க் வந்து ஸ்டிச் பண்ணி நம்மளே வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அது வந்து நம்ம ஃபிட்டிங் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆக்சுவல் சைஸை விட ஒரு சைஸ் வந்து இங்கே கம்மியாகவே ஆர்டர் பண்ணுங்கள், ஃபிட்டிங் அப்போ தான் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரிலாம் எனக்கு வேண்டாம்ப்பா, நான் வந்து நறுக்குன்னு போடணும், எனக்கு அப்போ தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்து பர்ஃபெக்ட் சாய்ஸ். இந்த மாதிரி ஒரு 300 அந்த ரேஞ்சஸில் வந்து நம்ம வந்து வாங்கிட்டோன்னா ஸ்டிச்சிங்க்கு வந்து ஒரு 400லேருந்து 500 ஆகலாம். சம் பிளேசஸில் வந்து 200-250 கூட வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து ஏரியா பொறுத்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ ஒரு 700க்குள்ளேயே நமக்கு ரொம்ப அழகாக நீட் ஃபினிஷிங்கோட ஸ்டிச்சிங் பர்ஃபெக்டாக வந்துருக்கும் ஃபிட்டிங்ஸு. இது நம்ம காட்டனுக்கு வியர் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ்க்கு வந்து வியர் பண்ணிக்கலாம். இதில் ஆக்சுவலாக மல்டி கலரில் எம்ப்ராய்டிங் இருக்கிறதுனால நம்ம பிங்க்கே தான் போகணும்னு அவசியம் இல்லை. எல்லோ, க்ரீன் இந்த மாதிரி சாரீஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் நம்ம தாராளமாக வந்து கான்ட்ராஸ்ட்டாக வியர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நமக்கு அந்த முதுகு சைஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது, பார்த்தாலே தெரியுதுல. ஒரு 6லேருந்து 7 அதில் தான் இருக்கும், அதுக்கு மேலே இருக்க சான்ஸே இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி மிஷின் எம்ப்ராய்டரிலாம் ரொம்ப ஹெவியாகவே இருக்காது, ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும். இதை நான் ஸ்லீவில் வச்சு காமிக்கிறேன், எவ்வளோ பெருசு இருக்குது நீங்களே பாருங்கள். கிராண்டாக தெரியுதா? ஒரு ஐடியாக்காக வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கே இது வந்து மேட்ச் ஆகுது. ஏன்னா இது துப்பட்டாவும் பிங்க் கலர் மாதிரி தான் இருக்கும், மெஜந்தா பிங்க்கு. ஸோ இந்த மெட்டீரியலும் பிங்க்கு தான். நான் தாராளமாக இது வந்து சாரீ இருந்துச்சுன்னா இது வந்து வியர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எல்லோ கலர். ஆக்சுவலாக இதில் கூட உங்களுக்கு கலர் ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. நீங்கள் லிங்க்கை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவேன். அதோடய ஒர்க் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஸ்லீவ் காமிக்கிறேன். இது எல்லாமே வந்து நமக்கு மிஷின் எம்ப்ராய்டிங் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை பாருங்களேன், சம்கி ஒர்க்ஸ்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரியான ஒரு சம்கி ஒர்க் தான் வந்து வச்சுருக்காங்க. இதை சுற்றி இந்த சென்டரில் இருக்க ஃப்ளவர் தான் மெயின் அட்ராக்ஷனே. தாமரைப்பூ மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு, செம்மையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது எல்லோ கலர் சாரீ இந்த கலர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கும் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லோக்கு வந்து பிங்க் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு பிங்க் கலர் மாதிரி இருக்க அந்த சாரீ இல்லைனா நீங்கள் இதுவுமே வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நல்லா நமக்கு ஸ்டிச் பண்ணுறப்போ செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி கர்வ்டாக இருக்கும்ல, அது பார்க்கும்போது நல்லா ஒரு கான்ட்ராஸ்ட்டாக வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஒர்க் நார்மல் மிஷின் ஒர்க் மாதிரி இல்லாமல் சமக்கி ஒர்க் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஜிகுன்னு பளிச்சுன்னு இருக்குது. இதுவுமே நம்ம சில்க் காட்டன் சாரீ, ஈவன் சில்க் சாரீஸ் கூட நம்ம வந்து வியர் பண்ணிக்கலாம். இது மெட்டீரியல் எல்லாமே நமக்கு சில்க் காட்டன் தான். ஸோ நமக்கு வந்து இதுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம், அதுக்கும் மேட்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ஸ்லீவ் பேக்லேயுமே நமக்கு அந்த ஃப்ளவர் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தலைகீழ இருக்கும். அதோட பேட்டர்னே அப்படி தான். தலைகீழனா தலைகீழ இருக்கா மாறிடுச்சா அப்படின்னு கேட்காதீங்க, பேட்டர்னே அப்படி தான். ரொம்ப மினிமல் ஒர்க் இருந்தாலும் நீட்டாக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம்.
நல்லா இருக்குல்ல. யூஸ்வலாக நமக்கு கடையிலலாம் இந்த மாதிரி ஒர்க்லாம் வந்து கிடைக்காது. ஒன்று நம்ம ஆரி ஒர்க் போனோம்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி மிஷின்லாம் ஒர்க் பண்ணோம்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் வச்சுருப்பாங்க. அவங்க தேடி கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம கஷ்டம். ஸோ அவுட் ஆஃப் 5 இது வந்து கண்டிப்பாக நான் வந்து 4.75 கொடுப்பேன். அந்த 2.5 வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக இந்த கலர் வந்து எல்லாருமே வச்சுருக்கோம். நல்ல ஒரு பாட்டில் க்ரீன் கலர். டன்டடாங். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆரி ஒர்க் தான். இந்த கோதுமை பீட்ஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த பீட்ஸ் தான் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. இது பேர் வந்து கோதுமை பீட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீட்ஸ் வந்து அங்கே இருக்கும். நார்மல் கோல்டன் கலர் வந்து இதை சுற்றி வந்து வச்சுருப்பாங்க இந்த செயின் ஒர்க்கில். ரொம்ப ரொம்ப மினிமல். இது வந்து நமக்கு பிரைட்ஸ் வந்து நீங்கள் 4-5 சாரீ வந்து எனக்கு கொஞ்சம் லுக்காக இருக்க மாதிரி வேணும் ப்ளவுஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரைடல் ப்ளவுஸ் இல்லாமல் இது மாதிரி நம்ம வந்து வாங்கி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம நார்மலாக ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டுட்டு போகிறோம், இல்லை நமக்கே ஆனிவர்சரி இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இது மாதிரி நம்ம வந்து மினிமலாக எனக்கு இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது பர்ஃபெக்ட் சாய்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக ஆரி ப்ளவுஸ்லாம் பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி தான் வரும். ஒரு சில ப்ளவுஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமமே நமக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து 3 இயர்ஸ் தான் வரும் நீங்கள் என்ன தான் பராமரித்தாலுமே. ஏன்னா அதில் பீட்ஸ் குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது. அது வந்து ஃபேட் அவுட் ஆக ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதுக்கப்புறம் வியர் பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம மினிமலாக போகும்போது நமக்கு அதை ஒன்றும் அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக வந்து தெரியாது. இதுவே நம்ம ஒரு 5000-6000 ரூபாய்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு 2-3 வருஷத்தில் கருத்து போச்சுன்னா ஒரு ஹார்ட் அட்டாக் வரும் பாருங்கள். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பேக்கு, இது வந்து ஷோல்டர்லாம் ஒரு 1/2 இன்ச்சு தான் இருக்கும். அந்த இதை வந்து பொறுத்த வரைக்குமே ரொம்ப கிராண்டாக இல்லாமல் ரொம்ப நீட்டாக எலகண்ட்டாக வந்து இருக்கும். இது வந்து ஸ்லீவ்லேயும் அந்த கோதுமை பேட்டர்ன் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கங்கே வந்து இந்த மாதிரி நமக்கு பீட் ஒர்க்குமே இருக்குது. நீட்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த பர்பிள் கலர். நம்ம பார்க்கறது எல்லாமே மோஸ்ட்டாக காமனாக இருக்க மாதிரியான கலர்ஸ் தான். இது செம்மையாக இருக்கும் பாருங்களேன். எனக்கு இதில் ஒர்க் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அது ஆர்டர் பண்ணும் போதே பயந்தேன், இதே மாதிரி இருந்தால் செம்மையாக இருக்கும், இல்லைனா சொதப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமேன்ட்டு. பட் செம்மையாக இருக்குது. இங்கே வந்து நமக்கு அப்படியே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ பேட்டர்ன் மாதிரி இருக்கும் அந்த அவுட்டர் லேயரை பொறுத்த வரைக்கும். இது வந்து ஃபுல்லாகவே நமக்கு வந்து பிங்க்கு கோல்டன் கலர்லாம் மிக்ஸ் பண்ணின மாதிரியும் ஒரு ஃப்ளவர் டிசைன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க அந்த கோல்டும் சில்வரும் வந்து வேறு மாதிரி பேட்டர்னு, இங்கே இருக்க அந்த பிங்க் வந்து வேறு மாதிரி பேட்டர்ன். ஓவராலாக இது செம்ம கிராண்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, செம்மையாக இருக்குல்ல. அதே மாதிரி நடுவில் நமக்கு அந்த சம்கி ஒர்க்ஸும் வந்து வச்சுருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் சாய்ஸ் வந்து நான் வந்து சொல்வேன். இன்கேஸ் இந்த கலர் உங்கள்கிட்ட சாரீ இருந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும். உங்கள் ட்ரெய்லர் மட்டும் கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறவங்க கிடச்சிட்டாங்கன்னா இதெல்லாம் நம்ம வியர் பண்ணோன்னா நச்சுன்னு நறுக்குன்னு இருக்கும் பார்க்கும்போதே. அந்த ஃபோட்டோஸில் வந்து பளிச்சுன்னு இருக்கும்ல, அது வந்து இது 100% பர்ஃபெக்ட் சாய்ஸ். நான் வந்து வாங்குறதே வந்து எல்லோரும் எனக்கு கிராண்டாக இருக்குது, எங்கே ஸ்டிச் பண்ண பார்க்க நல்லா இருக்கே அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு தாட் ப்ராசஸில் வந்து இருந்தீங்கன்னா இது வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக இருக்குது. ஏன் பயங்கரமாக இருக்குன்னா ஷோல்டர் பாருங்கள். ஸ்லீவ் எந்த அளவுக்கு கிராண்டாக இருக்கோ அதே ஈக்குவலாக நமக்கு பேக் சைட்லேயுமே வந்து பயங்கரமாக கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 கிட்ட இருக்கும் இந்த பேட்டர்ன் சொல்கிறேன். ஒரு 2 இன்ச்லேருந்து 2.5 இன்ச் வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒன்று இது உங்களுக்கு பெருசாக இருக்குன்னு தோணுச்சுன்னா இந்த ஹைட்டை நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து நீங்கள் நெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு ரொம்ப ஹைட்டாக நான் வியர் பண்ண மாட்டேன், எனக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும், இந்த டெப்த் வந்து கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் வந்து ஒரு ஆப்ஷன். ஷோல்டர் காமிச்சிடலாமா? ஷோல்டரும் நல்லா கிராண்டாக இருக்குப்பா. கட் ஒர்க்லாம் வர வச்சுருக்காங்க. அதே மாதிரி உங்கள் டெய்லர்கிட்ட இந்த மாதிரி கட் ஒர்க் ப்ளவுஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள், இதில் இருக்க மாதிரியே எனக்கு கட் ஒர்க்கோட ஸ்கேலப் டிசைன் மாதிரி வைங்க. இது இப்படி இருக்கும். எனக்கே ஒரு நடந்திருக்கு. ஒரு டெய்லர் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இருக்க போர்ஷனை வந்து காமனாக இப்படி மடித்து வச்சு இப்படி மாதிரி அந்த லைனாக ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்ல, இப்படி வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கேட்டேன் அவங்கக்கிட்டே, அங்கே அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் இப்படி கொடுக்காம இப்படி கொடுக்கறதுனால இதை நான் வியர் பண்ணால் என்ன வியர் பண்ணலாம், என்ன ப்ளவுஸே எனக்கு பிடிக்கல, சொதப்பிட்டீங்கன்ட்டு நான் ஃபேஸ் டு ஃபேஸே சொல்லிட்டேன் ஒரு தடவை. ஸோ அதனாலேருந்து நான் எப்போது இந்த மாதிரி வாங்கி கொடுத்தாலும் தயவு செஞ்சு எனக்கு இதில் இருக்க என்ன பேட்டர்னோ அதே மாதிரி ஒர்க்கில் எனக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க. 50 ரூபா வேணாலும் 100 ரூபா வேணாலும் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க, ஏன்னா எனக்கு ஒர்க்கை மட்டும் மாற்றிடாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம இவ்வளோ அழகாக வாங்கிட்டு அந்த டைலர் சொதப்பிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும். ஒரு நேவி ப்ளூ கலர், இது வந்து ஒரு கிராண்டாகவே இருக்கும். இந்த லுக் பொறுத்த வரைக்கும் பயங்கர பளிச்சுன்னு இருக்கும்.
இதெல்லாம் நம்ம காட்டன் சாரீஸ் கூட தாராளமாக வியர் பண்ணலாம். தெரியுதா? பயங்கர பளிச்சுன்னு இல்லை, ஒரு மல்டி கலரில் இருக்குல்ல. ஆக்சுவலாக இங்கே வந்து கேப் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. இதுலேயுமே நமக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து வச்சுருக்காங்க. அந்த சென்டரில் பொறுத்த வரைக்கும் த்ரெட் ஒர்க் தான். ஸோ பிங்க்கு, க்ரீனு எல்லாம் ஒரு ஃபீல் வந்து தாராளமாக உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து நீங்கள் எல்லா கலர் சாரீஸுமே வந்து வியர் பண்ணிக்கலாம். இது வந்து காமன் கலர் தான் நேவி ப்ளூ பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் இருக்க மாதிரி நீங்கள் லைட் பிங்க்கு, டார்க் பிங்க்கு, ப்ளூ கலர் சாரீ எது வச்சுருந்தாலும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம். நார்மல் சில்க் காட்டன் சாரீலேருந்து காட்டன் சாரீஸ் வரைக்கும் சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்குது, அவ்வளோ கிராண்டாக இருக்குது. லுக் வந்து ஃபுல்லாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதுதான் ஹைலைட்டே. இங்கே பாருங்கள், பேக் ஃபுல்லாகவே நமக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது, லட்டு மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக இந்த ப்ளவுஸ் போர்ஷன்லாம் இந்த பக்கம் வரும் பார்த்தீங்களா, இந்த கீழ் வரைக்குமே வந்திருக்கு. நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் வந்து இப்படி வியர் பண்ணுவாங்கள்ல சாரீக்கு, ஸோ அந்த மாதிரி இங்கே கேப் இருக்கும் ப்ளவுஸில். ஏன்னா அந்த பேட்டர்ன் தெரியணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, பரவாயில்ல. மீஷோலேயே இந்த மாதிரி அடிக்கடிலாம் நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணிவிடுவாங்க. 1 or 2 டைம்ஸ் சொதப்பவும் செய்வாங்க. பட் மெஜாரிட்டி இப்போல்லாம் வந்து ரொம்பவே நிறைய பேட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். அகெயின் க்ரீன் கலர், இது வந்து வாவ் அப்படின்ட்டு என் பொண்ணே வந்து சொன்னால் பார்க்கும்போது, பட்டர்ஃப்ளை செம்மையாக இருக்குது. அவுட்டர்லாம் வந்து உங்களுக்கு நார்மல் பீட்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுகர் பீட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதில் வந்து கோல்டன் கலரில் வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து சுகர் பீட்ஸு, இது வந்து பேர்ல் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து நார்மல் பீட்ஸு ஆரிக்கு யூஸ் பண்ணுவாங்கள்ல, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க் தான். ஸோ இந்த மாதிரி நமக்கு த்ரெட்லாம் வந்துருந்தாலே அது கம்ப்ளீட்டாக ஹேண்ட் ஒர்க்கு, ஆரி ஒர்க், பீட்ஸ் ஒர்க். இதுவுமே நான் வந்து ஸ்லீவில் வச்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் தான் யூஸ் பண்ணுவீங்கன்னா அதுக்கும் இதை வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் லார்ட் ஸ்லீவ், இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, நிறைய பேர் வந்து சின்ன ஸ்லீவ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே வந்து போட்டோம்னா நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இல்லை நான் வந்து எனக்கு ஒரு 10 inch வச்சா தான் பிடிக்கும், எல்போ வரைக்கும் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னாலும் நம்ம இது வந்து இறக்கி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு இந்த இடத்துல ப்ளைனாக இருந்தாலும் இங்கே வந்து நல்லா கிராண்டாக வந்து ஒரு ஒர்க் இருக்கும், சூப்பராக இருக்கும். சிம்பிளாக இருந்தாலும் பார்க்க வந்து செம்மையாக இருக்கும். இந்த ப்ரைஸ்க்கு எப்படி தராங்க நம்மளே ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது இந்த மாதிரி ப்ளவுஸ்லாம். ஏன்னா நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ண போனோன்னா அது வேறு மாதிரி சொல்லுவாங்க. நான் என்ன தான் சிம்பிளாக சொன்னாலும் அது 1000 ரூபா 1500 கொண்டு வந்துடுறாங்க. இது வந்து ஷோல்டர் போர்ஷன். ஷோல்டர் போர்ஷனில் வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஒர்க் வந்து வச்சுருப்பாங்க. இதெல்லாம் எம்ப்ராய்டிங் ஒர்க்கு. இங்கே வந்து நமக்கு ஸ்டோன் மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பேக். இங்கேயும் நமக்கு நார்மலாக இந்த ஆரி ஒர்க் மாதிரி வந்து இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்து இங்கே ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்காங்க. நைஸ். பிங்க், இதுவும் பயங்கர காமனான கலர் தான். யூஸ்வலாக இந்த மாதிரி லைன் பேட்டர்ன்லாம் நம்ம வியர் பண்ணோன்னா நம்ம இந்த கை வந்து நிறைய பேருக்கு குண்டாக இருக்கும்ல, அது வந்து கொஞ்சம் ஒல்லியாக காமிக்கும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வந்து வியர் பண்ணோன்னா, நீங்கள் படுக்கிற மாதிரி ஸ்லாண்டிங்காக ஸ்லீப்பிங் லைன்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அது நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காட்டும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சைஸ் வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி காட்டும். நீங்கள் கரெக்டாக ஃபிட்டிங்காக ஸ்டிச் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்லீவ் போர்ஷன், ஷோல்டர் போர்ஷன், பேக். கோல்டன் கலர், க்ரீன் கலர் எல்லாமே மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. லாஸ்ட் ஒன். இன்ஸ்டாவில் இப்போ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலர் சாரீ வந்து ட்ரெண்டிங்காக போகுதுன்னு வாங்கினீங்க. அவங்களாம் இன்னும் நிறைய பேர் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இது வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கலாம், செம்மையாக இருக்கும். ஏன்னா அந்த சாரீ வந்து உங்களுக்கு கோல்டன் ஃபீல் வந்து இருக்கும். சென்டரில் உங்களுக்கு ப்ரௌன் கலர் இருக்கும், அந்த பார்டரில் வந்து அந்த கோல்டன் ஃபீல் இருக்கும். ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து கோல்டன் டச் வந்து இருக்கிறதுனால நீங்கள் தாராளமாக இது வந்து அது மிக்ஸ் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம். இதுவுமே சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான். ஸோ சில்க் காட்டன் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நம்ம காட்டனுக்கும் நம்ம தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த க்ளோ இருக்கும்ல, அந்த மாதிரி காட்டன் சாரிக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் சில்க் காட்டனுக்கு சில்க் காட்டனும் வியர் பண்ணிக்கலாம், இல்லை சில்க்குக்குமே நீங்கள் சில்க் காட்டன் வந்து வியர் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக கொடி பேட்டர்ன் இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து பேக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்ததில் உங்களோட ஃபேவரட் ப்ளவுஸ் வந்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye bye. Take care.